வணக்கம். இன்னைக்கு வாமனாவுல சின்ன பின்னமான சின்னங்கள் அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். சீமானுக்கு கரும்பு சின்னம் இல்லை, திருமாவளவனுக்கு பானை சின்னம் இல்லை, வைகோவுக்கு பம்பர சின்னம் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே நேரத்தில் என்னடா இவ எங்களுக்கெல்லாம் சின்னம் கிடைக்கலாம், உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நாம் தமிழர் சீமான் கட்சியினர்லாம் என் மேலே கோவப்படாதீங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது. நேற்று கூட ரத்த கொதிப்பு அப்படின்னு ஒரு ரிங்டோன் வந்தது. அதை வச்சு சீமான் எல்லாரும் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சீமான் மீது மற்ற விஷயத்தில் எனக்கு கொள்கை வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருந்தாலும் சீமானுடைய சின்னம் பறிபோனதில் கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சீமானும் சீமானுடைய தம்பிகளும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெளிவாக புரியுது. ஆனால் வைகோவோட பம்பர சின்னம் பறி போயிடுச்சு. பாவம் துரை வைகோ ஏற்கனவே அவர் கே நேரு முன்னிலையில் மேடையில் அழுதாரு. செத்தாலும் நாங்கள் எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு பேசினாப்புல. சின்னம் பறி போனப்போ கூட துரை வைகோ பெருசாக கவலைப்பட்டதா எனக்கு தெரியல. ஆனாலும் நான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகவே துரை வைகோவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா துரை வைகோவுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மான உணர்வு வைகோ கிட்ட கொஞ்சம் குறைவு தான். அதே போல் தொல் திருமாவளவனுக்கு பானை சின்னம் இல்லை அப்படின்னும் போதும் உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதை கேள்விப்பட்டதை விசிக கட்சியினர்லாம் என்னை திட்டுவீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் சின்னம் பறி போனதில் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல் கட்டமாக இந்த சின்ன சின்ன சின்னங்கள்லாம் பறி போயிருக்கு. இதை விட அடுத்த கட்டமாக ரெட்டை இலை, அதற்கு பிறகு உதயசூரியன், கை சின்னம், பாஜக, இப்படி எந்த சின்னமே இல்லாமல் போய் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சிக்கும் புது புது சின்னம் ஒதுக்கும்போது தான் என்னை போன்ற சுயேட்சை வேட்பாளர்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும், புரியும். அதாவது ரெட்டை இலை சின்னத்தில் யாரை வேணாலும் நிறுத்திடலாம். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேட்பாளரை வேணாலும் நிறுத்திடலாம். ரவுடி, பொறுக்கி, அதற்கு பிறகு சொத்து வச்சிருக்கிறவன், இப்படி யாரை நிறுத்தினாலும் அவன் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க போய் தான் இன்னைக்கு நாட்டில் நிறைய தவறான நபர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள். அதே போல் உதயசூரியன் சின்னத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது அதிமுகவை விட ரொம்ப மோசமாக இருக்கும். அதிமுகவே பரவாயில்ல, திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் படு மோசமாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்க வெற்றி பெற்று விடுவார்கள். இன்றைக்கும் திமுகவில் ஒரு சில குறிப்பிட்ட அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அதனால் இந்த திமுக, அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளும் தொடர்ந்து தவறான நபர்களை தேர்தலில் போட்டியிட வைத்து வெற்றி பெற்றவுடன் நாட்டில் லஞ்சம், ஊழல், ரவுடிசம் இதெல்லாம் தலைவிரிச்சு ஆடுறதுக்கு முக்கியமான காரணமே அந்த சின்னம் தான். அதாவது இரட்டை இலை சின்னமும் உதயசூரியன் சின்னமும். அதே போல் பாஜகவோட தாமரை சின்னம் போச்சினாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏற்கனவே நான் பாஜகவோட தாமரை சின்னத்தை தூக்கில் போட்டு விட்ருக்கேன். அது சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முன்னாடியோ 4 வருஷம் முன்னாடியோ பண்ண விஷயம் அது. அதே போல் காங்கிரஸோட கை சின்னம் போச்சினாலும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா பேரளவுக்கு தான் அது கை சின்னமே தவிர அது அழுக்கு கரை படிந்த ஒரு கை சின்னம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, திமுக, அதிமுக எதுவாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் சின்னமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார சபிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கெல்லாம் எங்கள் கஷ்டம் தெரியுங்க. கரெக்டாக 10 நாள் தான் ஒதுக்குவாங்க. அந்த 10 நாள்லையும் திருப்பி சைக்கிளை மிதிச்சிட்டு நான் ஓடணும் எங்கள் தேர்தல் அலுவலகத்துக்கு. அப்போ தான் போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன். அரை மணி நேரத்தில் திருப்பி என்னை கூப்பிடுவாங்க. ஒரு சின்ன குறை இருக்குது உங்கள் இதில் வாங்க அப்படின்னு. திருப்பி நான் ஓடுவேன். திருப்பி சாயந்தரம் வரணுன்னுவாங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை என்னை கூப்பிடுவாங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, என்ன மாதிரி சுயேட்சை வேட்பாளர்கள் கேன்வாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த தேர்தல் ஆணையம் ரகசியமாக இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுருக்கான்றது எனக்கு புரியல. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சுயேட்சை வேட்பாளர்களையே மற்ற வேட்பாளர்கள்லாம் பெருசாக அவங்க முக்கியத்துவம் தரமாட்டாங்க. இந்த சுயேட்சை வேட்பாளர்களே கொஞ்சம் ஒரு 200 ஓட்டு, 300 ஓட்டு, 500 ஓட்டு பிரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களை இந்த தேர்தல் ஆணையம் பாடாப்படுத்தும்.
அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்கலாம் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. நானே வந்து கேன்வாஸ் பண்ணோம், நானே எல்லா வேலையும் பண்ணோம். எனக்குன்னு ஒரு உதவியாளர் கூட நான் போட்டுக்க மாட்டேன். தேர்தல் அலுவலகத்துக்கு ஒரு நாளைக்கு 10 தடவ ஓடணும். அதுலயே எனக்கு வந்து பாதி டயர்ட் ஆயிடும். அப்ப அந்த 10 நாள்ல 24 மணி நேரத்துல முக்காவாசி நேரம் தேர்தல் அலுவலகத்துக்கு ஏதோ ஒரு காரணத்த முன் வச்சு போறதுனாலயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். எங்கேருந்து என்னால சின்னத்த கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும்? அப்படி இருந்தும் இறைவன் அருளால் 2016ல கிட்டத்தட்ட 300 ஓட்டு கிட்ட வாங்கினேன். 2 தபால் ஓட்டு. திருப்பி 2021லயும் ஒரு 200 ஓட்டு கிட்ட வாங்கினேன். அதிகமாவே ஓட்டு வாங்கியிருப்பேன். இந்த பாழா போன கமலஹாசன் என்னத்தையோ பெருசா கலட்டுற மாரி திடுதிடுப்புன்னு கட்சி ஆரம்பிச்சதுனால, என்ன மாதிரியான சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் நாங்கலாம் வந்து எவ்வளவோ சமுதாயத்தில வந்து களத்தில இறங்கி வேலை பார்த்து, எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கோம் நாங்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கோம். ஆனா, எங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட மாட்றீங்க. கமலஹாசன் வந்து திடுதிடுப்புன்னு ஒரு ஸ்டார் வேட்பாளரா களத்துல இறங்குனதும், அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் நீங்க வந்து ஓட்டு போட்டீங்க. இப்ப அவரு கமலஹாசன் களத்துல இறங்கி என்னத்த கிழிச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல. போன தடவ திமுக ஆட்சியில வந்து உட்கார்ந்ததுக்கு முக்கியமான காரணமே கமலஹாசன் தான். இந்த தடவையாவது தயவுசெய்து பொதுமக்கள்லாம் இந்த மாரி நடிகர்கள் திடுதிடுப்புன்னு கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு வந்தா, அவங்களுக்கு உண்மையிலேயே தகுதி இருக்கான்னு பார்த்து தயவுசெய்து ஓட்டு போடுங்க. அதேபோல சின்னத்தை இழந்த கட்சிகளுக்கு என்னுடைய ஒரு அனுதாபமான ஒரு அறிவுரை என்னன்னா, உண்மையிலேயே நான் வந்து சந்தோஷப்படுறேன்னு சொன்னாலும், அப்படிலாம் பெரிய சந்தோஷம்லாம் இல்ல. உங்களுடைய மனநிலை எனக்கு புரியுது. சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் நானு. குறிப்பா சீமான் வந்து கடுமையான மன உளைச்சல்ல இருக்காருன்னு எனக்கு புரியுது. இதுவரைக்கும் சீமான் மேல நான் இரக்கப்பட்டதே கிடையாது. ஆனா சின்னம் பறிபோனது அவருடைய மனச வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது என்னால உணர முடியுது எனக்கு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் இல்லையா? "உன்னுடையது நீ எதை கொண்டு வந்தாய்? நீ இழப்பதற்கு. இன்று உன்னுடையது, அது நாளை வேறொருவருடையது. மறுநாள் அது இன்னொருவருக்கு சொந்தமாகும்." அப்படிங்கிற மாரி குருஷேத்திர போர்ல வந்து அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணியிருப்பார். அந்த மாரி தான் நானும் சொல்றேன். தேர்தல் ஆணையம் சொல்ற மாரி நெனச்சுக்கங்க. கிருஷ்ண பரமாத்மா மாரி தேர்தல் ஆணையம் சொல்றதா நெனச்சுக்கங்க. இன்று உங்களுடையது, நாளை வேறொருவருடையதாகும். பிறக்கும்போதே நீங்க என்ன கரும்பு சின்னத்தோட பிறந்துட்டீங்களா? அல்லது பிறக்கும்போதே பானை சின்னத்தோட பிறந்துட்டீங்களா? அல்லது பிறக்கும்போதே வைகோவோட அந்த பம்பர சின்னத்தோட பிறந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமா இருக்கிற சின்னம், அடுத்த தேர்தல்ல வேறொருவருக்கு வந்து சொந்தமாயிடும். அந்த மனப்பக்குவத்த தயவுசெய்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு சின்னம் இல்லாதப்ப தான் எங்கள மாரி சுயேட்சை வேட்பாளர்களோட கஷ்டம் தெரியும். அடுத்த தேர்தலுக்கு திமுகவோட உதயசூரியன் சின்னம் இருக்கக்கூடாது. அதிமுகவோட இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடாது. காங்கிரஸோட கை சின்னம் இருக்கக்கூடாது. பாஜகவோட தாமரை சின்னம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். சத்தியமா நடக்கும்னு நம்புறேன். ஏன்னா நான் 2016லயே சின்னங்களை பார்த்து பொறாமப்பட்டு அப்பவே சாபம் விட்ட ஆளு. அடுத்த தேர்தல், அதாவது இன்னும் ஒரு 2 வருஷத்துல வருது இல்லையா, 2026, அந்த தேர்தலுக்குள்ள மிச்சம் இருக்கக்கூடிய கை சின்னம், தாமரை சின்னம், இரட்டை இலை, திமுகவோட உதயசூரியன் சின்னம், இது எல்லாமே கிடைக்காம போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார சாபம் விடுறேன். நன்றி, வணக்கம்.